அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை அமாவாசை நாளுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு. தை அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபடுவதற்கு மிக அற்புதமான ஒரு நாள். மகாலி அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குறதுக்காக பித்ருலோகத்திலிருந்து வந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு திருப்பி பித்ருலோகத்திற்கு போகிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட புண்ணியம் மிகுந்த தை அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாளானது வருகின்ற ஜனவரி 29 புதன்கிழமையில் நிறைஞ்ச அமாவாசை நாளாக அன்னைக்கு இருக்குது. அதாவது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறாரு. ஜோதிட ரீதியாக சூரியன் பித்ருக்காரகன், சந்திர பகவான் மாத்ருக்காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அமாவாசைங்கிறது மாத்ருக்காரகனும் இந்த பித்ருக்காரகனும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசையில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நமக்கு ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷத்தோடு நமக்கு வருது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நம்முடைய மூதாதையர்களை நம்ம வரவேற்கிற நம்ம தை அமாவாசை அன்னைக்கு அவங்கள திருப்பி விடை கொடுத்து நம்ம அனுப்பி வைக்கிறோம். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஒரு நாளில் எப்பயுமே நம்ம ஒன்றே நினச்சிக்கணும், ஒருத்தங்க நம்முடைய பெற்றோர்களையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையுமே வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பலனும் கிடையாதுங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் இந்த அமாவாசை தினத்தில் நிச்சயமாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்றைய தினத்தில் இது மாதிரி வழிபாடுகள் எங்களுக்கு செஞ்ச பழக்கம் இல்லைம்மா, மற்ற அமாவாசைகளை நாங்கள் இது வரைக்கும் கும்பிட்டதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த விசேஷமான இந்த 3 அமாவாசை நாளில் யார் ஒருத்தங்க இப்படி தர்ப்பணம் கொடுத்து அவங்கள நினச்சி வழிபடுறோமோ அவங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்றைய நாளில் அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகளாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம பண்ணுகின்ற தானங்கள், இல்லாட்டி காக்காக்கோ, நாய்க்கோ, புறாக்கோ, இது மாதிரி பறவைகளுக்கு ஏதாச்சும் வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம பண்ணுகின்ற சின்ன சின்ன அன்னதானத்துக்கு கூட அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. அப்படி இந்த தை மாத அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்முடைய 7 தலைமுறை செய்த அந்த பாவங்கள் நீக்க இந்த தை அமாவாசையில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய 3 விஷயங்கள். அதை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை தான் தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. அதனால் இதை யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவே கூடாதுங்க. வருஷத்தில் மற்ற எல்லா அமாவாசையிலையும் எதுவுமே செய்ய முடியாட்டியுமே, முன்னோர்களை வழிபட முடியாட்டுமே, இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்கள் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லாமல் 7 தலைமுறையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட நீங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இந்த ஒரு அமாவாசையை நமக்கு இந்த நாள் புதன்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே பெருமாளுடைய வழிபாடு. அந்த நாளில் பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த அமாவாசை நமக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய 7 தலைமுறை செய்த அந்த பாவங்கள் நீங்குவதற்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தானங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால தான் இந்த பதிவுகளே நம்ம ஒரு 3 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே போடுறோம். ஏன்னா நிச்சயமாக சில நேரங்கள் பதிவுகளை நம்ம தவற விடுவோம். அப்படி நீங்கள் தவறு விட்டால் கூட அந்த கடைசி ஒரு நாளில் கூட நீங்கள் பதிவை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை அமாவாசை அன்னைக்கு இந்த சின்ன சின்ன தானங்கள் கொடுத்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தடைப்பட்ட சுப காரியங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு சில பலன்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்கள்லாம் எல்லோரும் கும்பிடுறாங்க, ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உடனடியாக பலன் கிடைக்குது, ஆனால் நமக்கு வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறோம். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக நமக்கு இந்த உடனடி பலன்கள் கிடைக்கணும், நம்ம செஞ்ச இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த முன்னோர்களுடைய வழிபாடுகளை இந்த தை அமாவாசையில் இருந்து ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நம்ம ஏறி வெற்றிப்படி கிடச்சி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி எந்தெந்த பொருட்கள் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான இந்த பதிவு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நமக்கு இது மாதிரி தானம் அளித்தா கண்டிப்பாக நமக்கு நவகிரக தோஷத்திலிருந்தும் விடுபட முடியும். இந்த தை அமாவாசையில் நமக்கு தர்ப்பணம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தானமும் முக்கியம்.
அதுவும் குறிப்பாக அந்தணர்களுக்கு கண்டிப்பாக தானம் கொடுக்கணுங்க. அதனால் எல்லா அந்தணர்களுக்கும் நம்மளால் தானம் கொடுக்க முடியாது. முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பண காரியங்கள் போய் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்படி அந்த ஒரு அந்தணர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தானம் அளிக்கணும். ஏன்னா அமாவாசைங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள். அப்போ சந்திரனுக்கு உரிய பொருட்களான வெள்ளை நிற பொருட்கள், வெள்ளை நிற அந்த வஸ்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா, ட்ரெஸ்ஸு, பச்சரிசி, பச்சை காய்கறிகள், இந்த 3 பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து தானம் அளிக்கணும். அப்படி தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை நம்ம தானம் நம்ம கொடுத்தோன்னா நிச்சயமாக அது முன்னோர்களை போய் சென்று அடையுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சனி காரகத்துவம் உடையவங்களுக்கும் நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது மாற்றுத்திறனாளிகள், நம்ம ரோட்டில் வசிக்கிறவங்க, இல்லை வந்து ரொம்ப மற்றவங்களால் கைவிடப்பட்டவங்க, ரொம்ப ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப நலிஞ்சிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக சாலையோரத்தில் நிறைய பேர் வந்து இப்படி யாசகம் வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாடு இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எத்தனையோ பேர் ரோட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த கம்பளி இருக்குது பார்த்திங்களா, அந்த கருப்பு நிறத்தில் இருக்க கம்பளி, இந்த ஷால் போத்திக்குவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி உள்ள சால்வை, இது மாதிரியான போர்வைகள் வந்து வாங்கி கொடுத்தா நிச்சயமாக சனியினுடைய பிடியிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நமக்கு வந்து அது ஏதுவாக இருக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எங்கள் வீட்டு பக்கம் இப்படி யாருமே இல்லைம்மா, ரோட்டு பக்கம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யாருமே கிடையாது, அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பங்கள் இருக்கும் பார்த்திங்களா. உங்களுக்கு தெரிந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சவங்க, அந்த ஒரு வாட்ச்மேனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கே வேலைக்கு செய்கிறவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் ஒரு வீட்டு வேலைக்கெல்லாம் வராங்க. அப்படி நமக்கு தெரிந்த ஒரு கஷ்டப்படுகின்ற குடும்பத்துக்கு அவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ, ஒரு மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஜாமானோ, அவங்க பிள்ளைங்களுடைய ஒரு படிப்புக்கு செலவுக்கு ஏற்றுக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தானங்கள் அவங்கவுங்க குடும்பத்துக்கு என்ன நமக்கு ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுத்தா அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரியான பொருட்கள் நம்ம தானம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இந்த சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் சின்ன சின்ன தானங்களுமே நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே நேரம் அங்கே உங்கள் வீட்டு பக்கம் பசுமாடு இருந்தது அப்படி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்லை பசு அந்த வீட்டில் கட்டியிருக்காங்க, பசும்பால் கறக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்குன்னா அப்படி அகத்திக்கீரை மொத்தமாக கொடுத்தாலுமே அந்த பசுமாட்டுக்கு வந்து அன்றைக்கி ஃபுல் டே எல்லாருமே கொடுப்பாங்க. பசுமாட்டுகளுக்கு அப்படி வந்து சாப்பிட முடியாது. அதற்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடுகளுக்கு அந்த தீவனம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, அந்த புண்ணாக்கோ வெல்லமோ என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாட்டுக்கான பணம் வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம். இல்லாட்டி அந்த பொருட்களை நம்ம பசுமாட்டுக்கான பொருட்களை அன்றைய தினம் வந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கலாம். இப்படி எளிய முறையில் நமக்கு தெரிந்த வகையில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ இந்த சின்ன சின்ன தானங்கள், சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட பித்ருதோஷமும் விலகி அந்த பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் 7 தலைமுறையில் என்னென்ன பாவங்கள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சுருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் நீங்கி குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் நன்மைகளும் நிச்சயம் கிட்டுங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.